அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் பாலஸ்தீன கைதிகளுடைய பரிவர்த்தனையை நாம் எல்லோரும் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக 2 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த கைதிகளை இஸ்ரேலால் பெரிய வல்லரசால் விடுவிக்க முடியவில்லை. ஆனா அந்த பாலஸ்தீனிய போராளிகள் சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்கன்னா விடுவிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் இஸ்ரேலர்களும் விடுவிக்கிறார்கள். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விடுதலை பெற்று போகக்கூடிய கைதிகள் ரொம்ப ஆர்வத்தோட, ரொம்ப பாசத்தோட தன்னுடைய பாதுகாவலரிடத்திலே விடைபெற்று செல்லக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். பாருங்களேன், இந்த படத்தை நீங்க பாருங்களேன். ஆக அந்த கைதி விடுதலை பெற்று போகின்றார். போவதற்கு முன்பாக தன்னுடைய பாதுகாவலரை முத்தமிட்டு செல்கின்றார். பாருங்க, எங்கேயாவது காவலாளிகளை முத்தமிட்டு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்ப்போமா? பார்க்கவே முடியாது. விட்டா போதும்னு போயிடுவாங்க. என்ன காரணம்னா, இப்ப என்னை போட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, என்னை போட்டு இவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேல வெறுப்பு, பகைமை, கோபம் அதான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அன்பு இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஒன்று. 2வது என்னன்னா, யூசிரூன் அலா அன்ஃபுசிக்கும் வலவ் கான பிஹிம் கஸாஸா. குர்ஆனை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். தாங்கள் தேவையுடையவராக இருந்தும் கூட தங்களை விட பிறருக்கே அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. பாருங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மருத்துவ வசதி இல்லை, தங்குவதற்கு சரியான இடம் இல்லை, எல்லாம் இருந்தும் கூட இவை தன்னுடைய பாதுகாவலில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை எந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். எவ்வளவு தூரத்துக்கு அவங்க செழிப்பாக அவர்கள் போகிறார்கள் அப்படிங்கிறதே இதற்கு சாட்சி கூறுகிறது. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.